விவசாய உறவுகளுக்கு வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நாட்டுக்கோழி பண்ணை வச்சுருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டான வந்து டிவார்மிங் வந்து பண்ண மாட்டாங்க. அதுக்கான மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கோழிகள புடிச்சு டிவார்மிங் வந்து குடுக்க முடியாதுங்க. ஏன்னா வந்து நம்மளோட கோழிகள் எல்லாமே மரத்தில அணையுங்க. எப்போ வந்து அணையும், எப்போ கீழ இறங்கி போகும், அந்த மாரி சிச்சுவேஷன் இருக்கனால யாருமே அந்த டிவார்மிங்கிறது பெருசா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறதில்லைங்க. ஆனா வந்து மெயின் டிவார்மிங் பண்ணா மட்டும் தான் நம்ம கோழிகள் வந்து ஆரோக்கியமா இருக்குங்க. நீங்க என்ன மருந்து குடுத்தாலும் கோழிங்களுக்கு வந்து இப்போ ஒரு நோய் வந்துருச்சு அப்டின்னாங்க, நீங்க என்ன மருந்து குடுத்தாலும் அந்த கோழிங்களுக்கு வந்து அந்த மருந்து வந்து முழுமையாக சென்றடையாதுங்க. இதுவே உங்களோட பண்ணையில ஒரு கோழி குறுகியிருக்கு அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா, டிவார்மிங் குடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன அந்த நோவுக்கான மருந்து அத குடுத்தீங்கன்னா, அந்த கோழிங்க வந்து சீக்கிரம் ரெக்கவர் ஆகி வந்துருங்க. நம்மளோட பண்ணையிலயும் சேம் இதே ப்ராப்ளம் தாங்க. ஒவ்வொரு கோழிகளா வந்து புடிச்சு குடல் பூச்சி மருந்து குடுக்குறதுங்கிறது சாத்தியமில்லாத விஷயங்க. அதனால வந்து இந்த வீடியோல வந்து நம்மளோட பண்ணையில எப்படி வந்து டிவார்மிங் பண்றோம் அப்படிங்கிறத வந்து வீடியோல வந்து சொல்லியிருக்கேங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு தெளிவான ஒரு இது கிடைக்குங்க. நம்மளோட பண்ணையில பார்த்தீங்கன்னா, ஃபென்டாஸ் ப்ளஸ் அப்படிங்கிற டிவார்மிங் மருந்து தான் இப்போதைக்கு குடுக்க போறோங்க. நம்ம வந்து டிவார்மிங்கில என்ன மருந்து வேணாலும் குடுத்துக்கலாங்க. நான் யூஸ் பண்ணுறது வந்து ஃபென்டாஸ் ப்ளஸ்ங்க. இது வந்து கொஞ்சம் வந்து அ பவரா இருக்குங்க. இதே இன்னொரு மருந்து காட்டுறேன் பாருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, அல்போமர்னு இது கொஞ்சம் பவர் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. நம்மளோட பண்ணையில பார்த்தீங்கன்னா, ஒரே டிவார்மிங் மருந்த வந்து குடுக்கக்கூடாதுங்க. போன டைம் வந்து நான் வந்து அல்போமர் குடுத்தேங்க. இந்த டைம் அதனால ஃபென்டாஸ் ப்ளஸ் வந்து யூஸ் பண்றேங்க. அதனால ஒவ்வொரு டைம் வந்து மாசம் ஒரு டைம் டிவார்மிங் பண்ணிருவேங்க. அதனால ஒவ்வொரு டைம் வந்து மருந்த வந்து மாத்தி மாத்தி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நான் வந்து மாத்தி மாத்தி யூஸ் பண்றேங்க. கோழிங்களுக்கு இப்போ நம்ம வந்து டிவார்மிங் பண்ண போறோம் அப்படின்னா, நேத்து வச்ச தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. காலையில நேரமா எடுத்துருங்க. இல்லைன்னா நைட் டைம்லேயே வந்து தீனி, தண்ணி ஏதாச்சும் இருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்து ரூமுக்குள்ளாரையோ இல்ல ஏதோ ஒரு தண்ணியில எடுத்து கீழ ஊத்தி வச்சுருங்க. காலையில வந்து தீனி, தண்ணி எதுவுமே வந்து கோழிகள் வந்து சாப்பிடக்கூடாதுங்க. ஒரு 8 டூ 9 மணி 8 டூ 9 மணிக்காட்ட வந்து நீங்க வந்து தண்ணீல கலக்கி வச்சிடலாங்க. நம்ம வந்து ஓரலா வந்து வாயில ஒவ்வொன்றா குடுக்க போறதில்லைங்க. அதனால வந்து வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. நீங்க எவ்வளோ கம்மியா தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு 2 இடத்துல இல்லன்னா 3 இடத்துல கோழிகள் குடிக்கிற இடத்துல வச்சா போதுங்க. நான் பார்த்தீங்கன்னா 6 லிட்டர் இது வந்து ட்ரிங்கர் வந்து 6 லிட்டருங்க. பட் 1 லிட்டரு தண்ணி தான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா வந்து எல்லா கோழிகளும் வந்து கண்டிப்பா வந்து ஏன்னா நான் வைக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 10 மணிங்க. தண்ணி வைக்கிறது 10 மணிங்க. அதனால 2 டிங்கர்ல மட்டும் தான் வந்து தண்ணி வைக்கிறேங்க. இது 2லயும் வந்து குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து தண்ணியே வைப்பேங்க. அதுவரைக்கும் இந்த தண்ணி தான் குடிக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கோழிங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்ம வந்து நம்ம நார்மலா அதோட வாயில குடுக்குறத விட கொஞ்சம் தண்ணீல மிக்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து வந்து டோஸ் வந்து கொஞ்சம் அதிகமா குடுக்கலாங்க. அதனால வந்து கோழிகளுக்கு ஏன்னா தாய்க்கோழியா இருக்கனால பெருசா எந்த விதமான அஃபெக்ட்டும் ஆகாதுங்க கோழிங்களுக்கு. இதே குஞ்சுங்களுக்கு குடுக்கும்போது கரெக்டான எம்எல் வந்து குடுக்கணுங்க. பெரிய கோழிங்களுக்கு குடுக்கும்போது ஏன்னா தண்ணீல டைல்யூட் ஆகும்போது கொஞ்சம் வந்து பவர் குறையுங்க. அதனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். மருந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். எப்படியா இருந்தாலும் எல்லா கோழியும் குடிக்காது. கண்டிப்பா மருந்து வேஸ்ட் ஆகும். அதனால கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஆ கொஞ்சம் மருந்த எக்ஸ்ட்ரா கலந்து வச்சுட்டோம்னா, அந்த கோழிகள் குடிச்சுக்குங்க. இப்போ வந்து மணி 10 ஆயிருச்சுங்க. எந்த கோழியும் தண்ணி இல்லாம இருந்துச்சுங்க. அதனால நான் தண்ணி வச்சோனயும் எல்லா கோழிகளும் வந்து தண்ணி குடிச்சிருங்க. இதே குடிக்காத கோழிகள் இருந்தாலும் சாயந்தரத்துக்குள்ளார எப்படியா இருந்தாலும் அந்த தண்ணிய குடிச்சிருங்க. இந்த மருந்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா, ஒ ஒரு ஒரு வெட வந்து 3 கிலோ இருக்கு அப்படின்னா, நான் வந்து எக்ஸ்ட்ரா 1 எம்எல் வந்து 3 எம்எல்க்கு பதிலா 4 எம்எல்லா குடுப்பாங்க. தண்ணீல மிக்ஸ் பண்ணும்போது. அந்த ரேஷியோல நான் குடுப்பேங்க. இப்ப சேவல் வந்து 4 கிலோ சேவல் இருக்கு அப்படின்னா, 1 எம்எல் வந்து சேர்த்தி மிக்ஸ் பண்ணுவாங்க. தண்ணீல மிக்ஸ் பண்ணும்போது. கொஞ்சம் வந்து டோஸ் அதிகமா மிக்ஸ் பண்ணுவாங்க. இதே இதே வந்து நம்ம வந்து ஓரலா வாயில குடுக்குறோம் அப்படின்னா, 1 கிலோ பாடி வெயிட்டுக்கு 1 எம்எல்ங்க. அந்த கணக்கு தாங்க. குஞ்சுங்களா இருந்துச்சுன்னா, 1/2 கிலோக்குள்ளார இருந்துச்சுன்னா 0.5 எம்எல் வந்து வாயில குடுக்கறது பெஸ்ட்டா இருக்குங்க குஞ்சுங்களுக்கு. நான் இப்போ பார்த்தீங்கன்னா, குஞ்சுங்களுக்கும் இன்றைக்கே வந்து நான் வந்து குடுக்குறேங்க. பூச்சி மருந்து வந்து குடுக்குறேங்க. அத நீங்க இப்போ பார்க்குறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, 1 கிலோ சைஸ் இருக்கிற கோழி குஞ்சுங்க. நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கேஜ்லேருந்து கீழ இறக்கி விட போறாங்க. நம்ம பண்ணையிலேருந்து கேஜ்லேருந்து கீழ இறக்கி விட போறாங்க. அதனால வந்து கொத்திக்கிற ப்ராப்ளம் இருக்குங்க. அதனால சும்மா முன்னாடி இருக்க முன்னாடி இருக்க வந்து சின்னதா நம்ம நகம் வெட்டுற மாரி அந்த டிப் இருக்குங்க. அது மட்டும் ஷார்ப்பா இருக்குங்க. அத மட்டும் நெயில் கட்டர்ல கட் பண்ணி விட்டு, பூச்சி மருந்து குடுத்துட்டு நம்ம வெளிய விட்டுருவோங்க. இதுக்கு காலையிலேருந்து தீனி, தண்ணி எதுவுமே வைக்கலைங்க. அதனால நம்ம வந்து பூச்சி மருந்து வந்து குடுக்குறோங்க. இது பார்த்தீங்கன்னா வேக்சின் கன்னுங்க. நான் அதுக்கு முன்னாடி இருக்க நீடில் வந்து கழட்டிட்டேங்க. கழட்டிட்டு உள்ளார வந்து 0.5 எம்எல்க்கான இது போட்டுருங்க. அதில வந்து இதில வந்து நான் 2 தாட்டி வந்து இன்ஜெக்ட் பண்ணேன்னா 1 எம்எல் கெடைச்சிருங்க.
இது கொஞ்சம் எனக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. சிரஞ்சில் போட்டு அளந்து கரெக்டான அளவில் வந்து மருந்து உள்ளார போகாதுங்க. அதனால் நான் வந்து வேக்சின் கன்னையும் யூஸ் பண்ணி நான் வந்து இது கொடுத்துப்பேங்க. ஆனால் மருந்துகளை வந்து இது மாதிரி ஓரலாக வாயில் பிடிச்சி கொடுக்குறது தான் வந்து இருக்கிறதுலே கரெக்டான மெத்தடுங்க. பட் ஆனால் நம்ம வந்து தண்ணியில் கலந்து வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கோழிகளை வந்து கண்டிப்பாக பிடிச்சி கொடுக்க முடியாதுங்க நாட்டுக்கோழியில் வந்து. அதனால் இந்த முறையிலையாச்சும் கொடுத்தா வச்சு கொஞ்சம் ஒரு 100ல் ஒரு 90% 90 கோழிகளாச்சு கண்டிப்பாக அந்த தண்ணியை குடிச்சிருங்க. அதனால் நமக்கு டிவார்மிங் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வழி தவிர வேறு கண்டிப்பாக வேறு வழியே இல்லைங்க. இல்லைன்னா சிலர் பார்த்திங்கன்னா டிவார்மிங்கே பண்ண மாட்டாங்க. இதுக்கு பிடிச்சி கொடுக்கணுமா, இதெல்லாம் யாரா அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு டிவார்மிங்கே பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி முறையில் தாங்க நம்மளோட பண்ணையில் டிவார்மிங் பண்ணிகிட்ருக்கோங்க. இதோட சிறந்த முறை யாருக்காச்சும் இதோட ஈஸியான முறை, இதோட சிறந்த முறை யாருக்காச்சும் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேங்க. உங்களோட கோழிகளுக்கு என்ன தான் நீங்கள் காஸ்ட்லியான விட்டமின் டானிக்கு, லிவர் டானிக்கு எல்லாமே போட்டாலுங்க டிவார்மிங் பண்ணல அப்படின்னா உங்களோட கோழிகளுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியான மருந்து கொடுத்தாலும் அது வேஸ்ட்டு தாங்க. அந்த கோழிங்களுக்கு வந்து முழுமையாக அந்த சத்து வந்து போய் சேராதுங்க. அதனால் மறக்காமல் வந்து டிவார்மிங் பண்ணிடுங்க. அது வந்து ஒரு கஷ்டம்னு நினச்சி பண்ணிங்கன்னா கோழிகள் வந்து க்ரோத்தே இருக்காதுங்க. க்ரோத் இல்லாமையே போயிடுங்க. நீங்கள் எவ்வளோ தான் மருந்து கொடுத்தாலும். அதே மாதிரி எந்த மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி டிவார்மிங் பண்ணிவிட்டு மருந்து கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்து நீங்கள் வந்து உங்களோட கண்ணில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கோழி பண்ணை வச்சுருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.